ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களுடைய இல்லங்களிலே சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்த பெரிய கிருபையை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்த ஒரு சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய சிலுவை மரணத்தினால் மீட்கப்பட்டு அவரை துதிக்க பாட ஸ்தோத்திரிக்க கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். இதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் அவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட கடந்து வரும்படியாய் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீரே நல்லவர், நீர் பெரியவர், நீர் மகா உயர்ந்தவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமையில உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த இடத்திலே வாடுகின்றீரே, ஆராதிப்பேன், சுகப்படுத்துகிறீ இந்த இடத்திலே, அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே பாத்திரரே, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே பாத்திரரே. இந்த இடத்திலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், சுகப்படுத்துகிறீ எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன். ஆண்டவரே, இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமையில உடைய திருச்சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த மாலை நேரத்தில் உடைய பிரசன்னம், உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுடைய ஆராதனை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் உடைய திருச்சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒருவருக்கு நாங்கள் காணிக்கையாய் படைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல், ஏறெடுக்கிற ஜெபம், தியானிக்கிற வேத பகுதி எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். அப்பா, நாங்கள் தொடர்ந்து 49 வாரங்களிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 49th வீக்கில் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை எங்களை நடத்தும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு என்று என்ன வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு படி மேலே செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சுத்தத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த ஞாயிறு ஆராதனை எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாங்க. எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக, எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சில பாடல்கள் பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த யாக்கோபு ரொம்ப செட்டில்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவனை டிஸ்டர்ப் பண்ணி, you have to go back to your place, நீ பொருத்தனை செய்ததை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். அதை பாடலாய் நாம் இங்கே பாட போகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி பாடல் பாடி துதி பலிபீடத்தை கட்டுவோமா? சேர்ந்து நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நல்லவர் இயேசுவுக்கு நன்மைகள் பல செய்த நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். சொல்லுவோமா சேர்ந்து? ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. 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 எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த
நன்றி நன்றி அப்பா தகப்பனே. நன்றி அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும், நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். அப்பா தகப்பனே நன்றி நன்றி அப்பா தகப்பனே நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஸ்தோத்திரிப்போம் என்று சொன்னால் அவ்வளவு ஆயிரம் நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். கர்த்தர் செய்த இடமே நன்மையெல்லாம் நம்ம நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இட் இஸ் so easy to sing a song even without realizing it. சில நேரங்களில் பாடல்களை நாம் பாடும்போது அந்த பாடல்களின் அர்த்தத்தை உணராமல் பாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மியூசிக் நல்லா இருக்குன்னு நினைச்சிடலாம், இவர் நல்லா பாடுறாருன்னு சொல்லலாம், இல்லை சில நேரத்தில் இவர் நல்லா பாடலேன்னு சொல்லலாம், நல்ல மியூசிக் வாசிக்கலையே அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம பாடலை பாடும் பொழுது குறிப்பாக அந்த பாடலினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாட வேண்டும். அதனால தான் நான் அடிக்கடி ஒரு சில சரணங்களை நான் திரும்ப பாடுகிறதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, சில நேரங்களில் அந்த அர்த்தத்தை நாம் அப்படியே மேல் போக்குல பாடிட்டு போகிறது உண்டு. போகுமிடமெல்லாம் கூட இருந்து காத்து கொண்டீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீர். அல்லேலூயா. எத்தனை நாட்கள் நம்ம ஆபத்தான பகுதிகளில் நடந்து போயிருந்திருப்போம், எத்தனை நாட்கள் ஆபத்தான பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி இருந்திருப்போம், எத்தனை நாட்கள் ஒரு செகண்ட் அப்படி கண்ணை மறைச்சிருப்போம், யாராவது குறுக்கா வந்திருப்பாங்க, டக்குன்னு பிரேக் அடிச்சு அப்படின்னு நிறுத்தி இருந்திருப்போம், வேற யாருக்காவது ஆபத்து ஏற்பட்டிருந்திருக்கும், இல்லை நமக்கே ஆபத்து ஏற்பட்டிருந்திருக்கும். சில பேர் ரோட்ல போயிட்டே இருப்போம், நம்ம கரெக்டா போயிருப்போம், அவன் பார்க்காம வந்துருப்பான், அவன் வேற போன் பார்த்துட்டு வந்துருவான், ஆல்மோஸ்ட் இடிக்கிற மாதிரி வரும். ஒவ்வொரு நாளும் வாகனங்களை ஓட்டுகிறவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகாம கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அந்த வாகனங்களில் போகும்போது வருகிற பொழுது நம்மை ஆண்டவர் கண்ணின் கருவிழி போல நம்மை பாதுகாத்து நடத்தி வருகிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்மளை கைவிடாமல் நம்மை நடத்துகிறார். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்து காப்பாற்றி போஷித்து வழிநடத்தி வருகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய கரங்களை பற்றி நம்மை ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஆகவே அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஒரு சரணங்களை நம்ம திரும்பி பாடுவோமா? அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் நன்றி. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் நன்றி. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் நன்றி. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும்.
அல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அல்லேலூயா. Whenever we come to worship God in His presence, எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை ஆராதிக்க நாம் கடந்து வரும்பொழுது we should realize who our God is. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். He is the creator of the heavens and the earth. வேதவசனம் சொல்கிறது அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவர். He created the heavens and the earth. எப்படி கிரியேட் பண்ணாரு? இந்த பூமியில எதையாவது நீங்க ஒன்று உருவாக்கணும்னு சொன்னா யூ நீட் அ ரா மெட்டீரியல் இல்லையா? ஏதாவது ஒன்றுல இருந்து தான். இப்போ இந்த பேப்பர் நான் கையில் வச்சிருக்கேன், இந்த பேப்பரை நான் உருவாக்கணும்னா இந்த பேப்பருக்கு எனக்கு மரத்தை வெட்டி அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் போட்டு அதை ஒரு மிஷினில் போட்டு உருவாக்கணும். அப்போ இந்த பேப்பரை நீங்கள் எங்கேருந்து சார் உருவாக்குனீங்க? திடீர்னு அப்படியே காற்றுலேருந்து அப்படியே எடுத்துட்டாங்க அந்த பேப்பரை வந்து சொல்ல முடியாது. ஐ நீட் சம்திங் டு கிரியேட் சம்திங். யூனோ ஹவு டிட் காட் கிரியேட் தி யூனிவர்ஸ்? ஹி டிடன்ட் ஹாவ் எனிதிங். பைபிள் சொல்லுது எக்ஸ் நிஹிலோன்னு சொல்லுவோம். எக்ஸ் நிஹிலோனா கிரியேட்டிங் அவுட் ஆஃப் நத்திங். தெர் இஸ் நத்திங் லைக் தட். எக்ஸ் அவுட் ஆஃப் நத்திங். How did God create the heavens and the earth? He just said, வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வானம் உண்டாச்சு. பூமி உண்டாக கடவுதுன்னு சொன்னார், பூமி உண்டாச்சு. நட்சத்திரங்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். It just a fraction of a second. So you and I worship a God who can create everything, who can destroy anything just by the word. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவரை போல ஒருவர் இல்லை. We worship a God who is so powerful, such a mighty God, wonderful God we worship. தேவனே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடும்போது அடிக்கடி சொல்கிறது, திரும்ப சொல்கிறேன், பாடும்போது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடலை உணர்ந்து அந்த கருத்தை உணர்ந்து நம்ம பாடணும்னா will be giving glory to God. சேர்ந்து சொல்லுவோமா? அது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு because we are creations. நீங்க இந்த பூமியில நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் கண்ணுக்கு பார்வையில ஒரு சின்ன பொட்டு, ஒரு தூசி. இன்னைக்கு காலையில கூட நான் அதை யோசிச்சு பார்த்து கொண்டு வந்தேன். நம்ம எவ்வளவு நாள் நம்ம ஜீவன் இருக்க போறதுன்னு தெரியல. we are going to get over maybe in 30 years, 20 years, 25 years. அவ்வளவுதான் நம்முடைய ஜீவன் வாழ்க்கை. ஒரு பலத்தின் மிகுதியால் 70-80 வருஷம் தான் வாழ முடியும். எனக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு 30 years தான் இருக்கு. இன்னும் 30 வருஷம் தான் நான் உயிர் வாழ போறேன். 30 more years. அவ்வளவுதான் லைஃப். இந்த 30 yearsல everything is going to fade away. The house that I've built is gone. நான் வச்சிருக்கிற ட்ரெஸ், whatever it is, bank balance, everything is going to go away in just 30 years. 30 வருஷத்துல எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். நீங்க ஒருவேளை சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னா another 40-50 years, whatever you have, உங்க படிப்பு, உங்களுடைய இது எல்லாமே உங்களை விட்டு ஒரு நாள் போயிடும். அது யோசிச்சு பார்த்தா ரொம்ப சட்டிலா இருக்கும். in another 25 years, in 30 years. ரொம்ப வயசானவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் 10-15 years. ரொம்ப வயசானவங்க இன்னொரு 5 years, 10 years. அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிய போகுது. in this life God has given you this opportunity to come forward, to come in the presence of God, to praise God, to thank God for who He is, because this is the reality. நம்ம ரியாலிட்டி நம்மகிட்ட இருக்கிற பொருள், பணம், நம்முடைய செல்வாக்கு, அந்தஸ்து இல்லை. யா ரியாலிட்டி உன் வாழ்க்கையில நீ ஆண்டவரை துதிக்கிற பாரு, ஆண்டவரை துதிப்பதற்காக உனக்கு கொடுத்துருக்க பாரு ஆப்பர்ச்சுனிட்டி. This is going to be the reality. ரியாலிட்டிக்குள்ள ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் மகத்துவர், நீர் உன்னதர், நீர் மாறாதவர், நீர் மாசற்றவர், நீர் குற்றமற்றவர், எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தவர், உம்மை உயர்த்தி போற்றி பாடுகிறேன் என்று சொல்றோம் பாருங்க. அந்த ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா? that is the greatest gift and opportunity that God has given to you and me. எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு தெரியல நான் சொன்னது. சேர்ந்து பாடுங்க, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறு
பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீதுன்னு ஒருத்தன் பைபிள்ல இருந்தாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? he was a shepherd boy. அவன் வந்து ஆடுகளை மேய்க்கிற ஒரு சின்ன பையனா இருந்தான். 16-17 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறு வாலிப பையன். அவன் வனாந்தரத்துல போகும்போதெல்லாம் he was a musician. அவன் வந்து ஒரு நல்ல கை தேர்ந்த தம்புரு வாசிக்கிற ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஒரு கிட்டாரிஸ்ட்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு இந்த லாங்குவேஜ்ல சொல்றேன், ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட், நல்ல ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பான். அவன் வனாந்தரத்துல ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவன். அப்ப இந்த தாவீது he was so into worship. அவன் நிறைய பாடல்களை ஏற்றுகிறவனாக இருந்தான், பாடல்களை எழுதி வைக்கிறவனா இருந்தான். அவனுடைய கண்டிஷன் எல்லாத்தையும் அப்படியே பாடலாக எழுதினான். கர்த்தர், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்க்கிறனால ஆடை இவன் கேர் பண்றதை பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இவன் ஒரு மேய்ப்பன், he's a shepherd, so he's looking into God and he says, God is my shepherd, God is also my shepherd. அவர் என்னை புல்லடங்களை மேய்க்கிறார். அப்படி அவன் வாழ்க்கையுடைய எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யறான், பாடல்களா எழுதிட்டே வரான். இதுல நல்லா நீங்க கவனிக்கணும், இந்த வர்ஷிப் பண்ண தாவீத கடவுள் அவனை ஆடு மேய்க்கிறதுல இருந்து எடுத்து அவனை சிங்காசனத்துல அமர வைக்கிறார். ஹல்லேலூயா. He took David from அந்த வனாந்தரத்துல, from the wildernessல இருந்து எடுத்து he put him on the throne. அவனை சிங்காசனத்துல அமர வைக்கிறார். அப்பொழுது ஆனா அவனுடைய ஆட்டிடியூட் என்ன செய்யல, மாறவே இல்லை. அதுதான் சொல்ல வரேன். அவன் சிறு வயதுல 16-17 வயசுல எப்படி ஆட்டுக்கு பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆண்டவரை துதித்தானோ, சிங்காசனத்துல ஏறும் பொழுது உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்திற்குள்ளே சமூகத்திற்குள்ளே வருகிறது. அவன் பெரிய ராஜாவாயிட்டான், சுப்ரீம் பவரா இருக்கிறான், சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அவன் சொன்னா எல்லாமே நடக்கும். இஸ்ரவேல்ல ஒருத்தன் கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது. அவன் எஸ் சொன்னா எஸ், அவன் நோன்னு சொன்னா நோ. அவன் கிட்ட சர்வ அதிகாரம் இருக்கிறது. சர்வாதிகாரியாய் தாவீது மேல சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய பெட்டி சீலோவில் இருந்து இங்கே உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. உள்ளே வருகிறதை பார்க்கிற இந்த தாவீது என்ன செய்யறான், ஃபர்ஸ்ட் அந்த தலையில வச்சிருப்பான் பாத்தீங்களா கிரீடம், அதை கழட்டி வச்சுட்டான். அவனுக்கு வச்சிருந்த அந்த ராஜ உடை தங்கத்தினால் ஆன ஆபரணத்தெல்லாம் கழட்டி போட்டான். கழட்டி போட்டு சாதாரண ஒரு ரெட்டு உடுத்தி, ரெட்டுனா நார்மல் ஒரு க்ளோத் மாதிரி ஒரு போட்டு ராஜாலாம் தூக்கி போட்டான். தூக்கி போட்டு ரோட்டுக்குள்ள வந்து when musicians started playing, when songs were being sung, he came to the streets. வந்து எப்படி ஆடுறான் டான்ஸ், சொந்த மனைவியே அசிங்கமா பேசுறான். இந்த ராஜா பத்தியா இதெல்லாம் தூக்கின்னு வந்து கடவுளை எங்க வச்சாலும் அந்த புத்தி போதா பத்தியா, ரோட்ல எப்படி டான்ஸ் ஆடுது பாருன்னு அப்படின்னு கிண்டல் கேலி பண்ற அளவுக்கு கீழே இறங்கி வந்து ரோட்ல டான்ஸ் ஆடினான். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரே ஒரு ரீசன் தான், பிகாஸ் நோ மேட்டர் ஹூ யூ ஆர், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு சாதாரணமான ஆளா இருக்கலாம், ஆனா when you come to the presence of God, a God is a great God. அதை ரியலைஸ் நீங்கள் நானும் பண்ணணும். தாவீது அதை ரியலைஸ் பண்ணான். என்னது? the God who I worship is a great God. அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவரை போல ஒருவரில். he gave up everything. அவன் ராஜ சிங்காசனம், கிரீடம், ட்ரெஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரண ஒரு ஜூட்டு இல்லை சாக்கு உடை போட்டுட்டு, சும்மா ஒரு சாதாரண உடையை போட்டு கீழே காமன் மேனோட மேனா காமன் மேன் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் கீழே போட்டு இறங்கி வந்து
சேர்ந்து he started singing, God you are great. God, எல்லாரும் அவனை பார்த்து கிண்டல் பண்றாங்க, சொந்த மனைவி கிண்டல் பண்றாங்க. அதை பார்த்து கர்த்தருக்கு கோவம் வருது. நம்ம டீடைல்ல உள்ள போல அந்த அளவுக்கு தாவீது ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பாடல் பாடினா அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தார். நீ வாழ்க்கையில உள்ளுக்குள்ள இருந்து when you give yourself to God, especially when you are singing, when you realize who you are, when you realize what God has done in your life, when you realize how great is God, அந்த உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் நானும் கர்த்தரை துதித்து பாடும்போது அந்த பாடல் கர்த்தருக்கு அங்கீகாரமாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சேர்ந்து பாடுவோமா? இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறுமுற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறுமுற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாதாம் மக்களே தூயா, பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாதாம் மக்களே தூயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. சொல்லுவோமா? இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, இந்த பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் உணர்ந்து சொல்லுவோமா சேர்த்து? இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்,
இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே 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 நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ, இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் எபனேசராய், எல்ஷடாயாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ரூவாவாய் இருந்து எங்களை காப்பாற்றி வழி நடத்துகிற, எங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord for every goodness that we have in our lives, and it's all because of you. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைக்கும் காரணரே உம்மை நாங்கள் நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே.
சொல்லுமா சேர்ந்து? ஓ கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, சேர்ந்து முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழங்கால் படியிட்டு கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. எல்லோரும் சேர்ந்து கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபம் நீரே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே நீரே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மை மாத்திரமே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, கைவிடாத தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே. வா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, பாக்கியமே. முழங்கால்
படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். Father, we come to your throne of grace this evening. இந்த மாலை வேளையில நம்முடைய திருச்சமூகத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவர், கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் நினைத்து நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் நீர் செய்திருக்கிறீர் அப்பா. இந்த நல்ல மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை போற்ற, உம்மை உயர்த்த கர்த்தர் தந்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த COVID-19க்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நிறைய புதிய வேரியன்ட்ஸ் இந்த கொரோனா வைரஸில் வந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம், நியூஸில் படிக்கிறோம். ஆனால் நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், என் தேவரீரனோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும் என்கிற அந்த வேத வசனத்தை நாங்கள் கிளைம் பண்ணுறோம்ப்பா. ஆண்டவரே, சுகம், பலன், ஆரோக்கியம் எங்கள் ஜனங்களுக்கு, குறிப்பாக எங்கள் உற்றார் உறவினர், நண்பர்கள், சபை மக்கள், ஆண்டவரே, எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற இந்த ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற எங்கள் ஜனங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியம் கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த COVID-19 வேக்சினேஷன் எல்லாருக்கும் தந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வேக்சின் போடாதவர்களால அநேக ஆண்டவரே இந்த COVID-19 பரவுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த வேக்சின் போடாதவங்க எல்லாரும் ஆண்டவரே சீக்கிரத்தில் வேக்சின் போட்டுக்கொள்ளவும், ஆண்டவரே அந்த பயம் அவருடைய இருதயத்திலிருந்து நீங்கி போகும்படியாகவும் ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே அப்பா, எங்களை கர்த்தர் கழுகி சுத்திகரிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையினால எங்களை நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவரே தேசத்திற்காய் உதவி செய்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே அப்பா எங்களை மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த டெல்டா வேரியன்ட்னால அநேக குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகள் மேல் இருப்பதாக, வயது முதிர்ந்தவர்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, பலகீனத்தோடு கூட இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய், அவர்களை பலப்படுத்தும்படியாய், அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே இந்த COVID-19 ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்காய், நர்ஸுக்காய், ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே ஸ்டாஃபுக்காக, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்டாஃபுக்காக, PROஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக கோவிட் வார்ட்ஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்காக ஜெபிக்கிறேன், டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து, அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தில் ஆண்டவரே பின்தங்கி இருக்கிற, குறிப்பாக இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு வருமானத்திற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து சீக்கிரத்தில் ஒரு பெரிய மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் சபையில் இது மாதிரி வருமானத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய திருச்சமூகத்தில் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவையும் கர்த்தர் சந்திப்பீராங்க. நீர் குடும்ப தலைவனாக இருந்து நடத்துவீராங்க. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிப்பீராங்க. தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் உதவி செய்வதற்கு கர்த்தர் எங்களையும் எங்களுடைய கரங்களையும் நீர் பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சீக்கிரத்திலே எங்கள் தேவாலயம் இந்தியாவில் கட்டப்பட கர்த்தர் கிருபை தாங்க. அதற்குள்ள வருமான தேவைகளை கர்த்தர் சந்திங்க. சரியான பிளான் செய்வதற்கும் ஆண்டவரே சரியாய் நாங்கள் அதை டிசைன் பண்ணி கட்டுவதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவர் நீர் வழிகாட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை கர்த்தர் எங்களுக்கு காட்டும்படியாய் ஆண்டவரே என்ன நாங்கள் செய்யணும், அது எப்படி செய்யணும், எப்படி கட்டணும்,
செய்யணும், யாரை கொண்டு செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் என் ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் நீங்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே எங்களுக்கு தேவைப்படுகிறதப்பா. நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேணும். நீங்க செய்யலன்னா எங்களால் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் இருக்கிற ஆண்டவரே வயது முதிர்ந்தவர்கள், ஆண்டவரே அப்பா பலகீனமானவர்கள், வியாதியோடு இருக்கிறவங்க, வேதனையோடு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய், நீர் ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் கூட நாங்கள் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், அந்த வேத வசனங்களை படிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய், புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு நம்ம அனைவரையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். It is always blessed to be in the presence of God, listening to the word of God. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கும் ஆண்டவர் சமூகத்தில் வருகிறது என்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தையை கேட்கறதற்கு ஆவலாக வந்திருக்கிறீங்க? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம தொடர்ந்து 49 வீக்ஸ், இன்னைக்கு 49th வீக், நம்ம வேத வசனத்துல இருந்து ஒரே தலைப்பின் கீழே 49 வாரங்கள் நம்ம தியானித்து வருகிறோம். என்னது அந்த தலைப்பு? அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் என்கிற அந்த தலைப்புல நம்ம கேட்டு வருகிறோம். ஃப்ரம் ஸ்லேவரி டு க்ளோரி, ஃப்ரம் ஸ்லேவரி டு க்ளோரி. அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்துல வாடிக்கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து அப்படியே எடுத்து அவர்களை மகிமைக்கு நேராய், அதாவது கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்திற்கு கொண்டு வருகிறார். இந்த பயணத்தை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். இட் வாஸ் நாட் அ ஈஸி ஜர்னி, இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜர்னி. நம்ம தொடர்ந்து பல நாட்கள் சொல்லியிருக்கிறோம். இட் வாஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ஜர்னி. ரொம்ப கடினமான வேதனையான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அவர்களை கைவிடாது நடத்தி வந்தார். ஆண்டவருடைய கிருபையை தந்து கர்த்தர் நடத்தினார். ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளவு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்தார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பல காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு நிரூபித்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ண அந்த கானான் தேசத்திற்கு கொண்டு வருகிறார். இதை நான் ஏன் சார் படிக்கணும்? ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களா எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய இந்த பூமியில நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு கானான் தேசத்து பயணமாய் இருக்கிற பரம கானானுக்கு, பரலோக ராஜ்யத்திற்காய் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேசம் பரலோக தேசம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சென்றடையும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். So, what is my goal? What is my goal? My goal is to go to heaven. என்னுடைய கோல் என்னையா? உன் வாழ்க்கையினுடைய பிரதான குறிக்கோள் என்ன? நிறைய பேர் கேட்டீங்கன்னா நிறைய குறிக்கோள் வச்சிருப்போம். நிறைய பேர் நிறைய குறிக்கோள் வச்சிருப்போம். என்ன குறிக்கோள்? எனக்கு இது செய்யணும், எனக்கு அது பண்ணணும், நான் இதை ஸ்தாபிக்கணும், நான் அதை ஸ்தாபிக்கணும், நான் இதை பண்ணி முடிக்கணும், நான் அதை பண்ணி முடிக்கணும். பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நம்மளுடைய பெரிய கோல் என்ன தெரியுமா? நம்மளுடைய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அல்லது என்னுடைய குறிக்கோள், என் வாழ்க்கையினுடைய மொத்த எய்ம் என்ன தெரியுமா? ஐ ஹேவ் டு ரீச் ஹெவன். பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். பரலோக ராஜ்யத்துக்கு போனோம், கரெக்ட். அப்படி பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு முன்னதாக இந்த பூலோகத்துல கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றி முடித்து நான் பரலோக ராஜ்யத்திற்கு சென்றடைய வேண்டும். I should finish what God has given in this earth and I have to reach heaven. அப்ப இந்த பூமியில என்னுடைய காரியங்களை நான் முடித்து நான் பரலோக ராஜ்யத்திற்கு போனோம். அப்படி நான் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு அந்த பயணத்தை தான் நம்ம என்ன பயணம்னு சொல்றோம்? வனாந்தர பயணம்.
நம்முடைய இந்த ஜீவியம், இந்த வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல நமக்கு சரியானபடி ஆன ஒரு 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 பிளசன்ட் சிச்சுவேஷன் இருக்கிறதே இல்லை. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, நிறைய துன்பங்கள் இருக்கிறது, நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, நிறைய வியாகுலங்கள் இருக்கிறது, நிறைய வறுமை இருக்கிறது, நிறைய இழப்புகள் இருக்கிறது, மரணம் நேரிடுகிறது. அப்ப இது எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலையும் God is taking you among இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் நம்மை மகிமைக்கு நேராய் கொண்டு போகிறார். இமேஜர் என்னை இந்த கடினமான சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் என்னை அப்படியே மகிமைக்கு நேராய் கொண்டு போகிறார். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், பாட சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனம் ஆடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனம் ஆடிடுவேன். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். என் பேச்சு என்னவா இருக்கணுமா? பரலோகமா இருக்கணுமா? என் மூச்சு எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா? கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காக வாழணும். Then I have to reach heaven. பெர்க்மன்ஸ் பாடுறாரு, சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், அவரை போய் பாட சொல்லி கேட்பேன், சேர்ந்து நான் பாடிடுவேன், அங்க நடனம் ஆடிடுவேன். I will go to heaven, I will see David, I will ask him to sing because he is the inspiration for all of us to sing. எனக்கு எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் யாரு? தாவீது. அவ்வளவு பாட்டு பாடி இருக்கிறாரு. பெர்க்மன்ஸ் ஆசையை பாருங்களேன். நான் பரலோகத்துக்கு போவேன், தாவீதை பார்ப்பேன், அவரை பாட சொல்லி கேட்பேன், அவர் கூட சேர்ந்து நானும் பாடுவேன், அவர் கூட சேர்ந்து நான் டான்ஸ் ஆடுவேன். என் பேச்சு மூச்சு பரலோகம், பரிசுத்தம். நமக்கும் அப்படிதான் இருக்கணுங்க. My goal is to reach heaven. என் வாழ்க்கையினுடைய நோக்கம், குறிக்கோள் பரலோக ராஜ்யத்திற்கு போவது. பரிசுத்தமாய் இந்த பூமியில வாழ்ந்து இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவியத்தை நான் வாழ்ந்து முடித்து I have to go to heaven. பரலோக ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டும். அல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் யோர்தானை கடந்து எரிகோவை பிடித்து இப்ப எல்லாம் செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி எல்லாம் முடிந்து போய் ஜோஷுவாவுடைய கடைசி நாட்கள்ல கடந்து வந்திருக்கிறோம். We have come to the end of the life of Joshua. Okay? யோசுவாவுடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி முடிவுக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவினுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனம். The book of Joshua chapter 23 verse 1 வாசிங்களேன். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவளுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆன போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும். ஓகே, thank you. இப்ப இங்க யோசுவா 3வது வசனம், 2வது வசனம், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். அப்ப அவனுக்கு வயசு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நாள் ஆகி வயது சென்று முதிர் வயதனாகி more than 100 years. He has become very old. வயது முதிர்ந்தவனாகி விடுகிறான். வயசாய் போச்சுங்க, ரொம்ப ஓல்ட் ஏஜ். அந்த ஓல்ட் ஏஜ்ல எல்லாரையும் கூப்பிட்டு இந்த யோசுவா ஆண்டவரை சேவிக்கும்படியாய் ஜனங்களை அழைக்கிற அந்த வார்னிங் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். The commitment that he had. என்னாகமம் 27வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மனிதன் தேவ ஆவியினால இளவயதில இருந்தே நிரப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். என்னாகமம் 27வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி,
ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலயாசருக்கும். ஓகே, நீங்க கவனிங்க, தேவனுடைய ஆவியை இளவயதிலே பெற்றிருந்த ஒரு மனுஷனா இந்த யோசுவா காணப்படுறார். This he was filled with the spirit of God even at this very young age. சிறு வயதுல இருந்து. உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம், Deuteronomy chapter 34 verse 9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டான். யாரு? நூனின் குமாரனாகிய யோசுவா. He was filled with the spirit of God. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட இந்த யோசுவா, இவன் யார்? இந்த யோசுவா பழைய அந்த உடன்படிக்கையை காதால கேட்டவன், அதனுடைய நிறைவேறுதலையும் பார்த்தவன் என்று சொன்னோம். அவன் எகிப்து தேசத்துல இளைஞனாய் புறப்பட்டவன், இப்பொழுது முதிர் வயது உள்ளவனாய் தேவ ஆவிய சிறு வயதுல பெற்றவன். He was filled with the Holy Spirit even at the very young age. அவன் சிறு வயதுல இருந்தே தேவ ஆவியை பெற்றவனாய் அவன் காணப்பட்டான். அவன் ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருந்தான் யோசுவா. சின்ன பையனா இருக்கும் போதே, குட்டி பையனா இருக்கும் போதே he was filled with the Holy Spirit. அவன் ஆண்டவர் சமூகத்தில் பயபக்தி உள்ளவனாய் காணப்பட்டான். அவன் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமுள்ள பிள்ளையா. he was very close to the Lord. சரி, சின்ன வயசுல அப்படி இருந்தா, வளர்ந்து மாறிட்ட. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருக்கும். வளர 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 என்ன ஆகும்? குணம் எல்லாம் எப்படி மாறும்? வேற மாதிரி மாறிடும். சின்ன வயசுல ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, ஆனா வளர 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 குரங்கு குணம் மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்படி சொல்லுவாங்க. சின்ன வயசுல நல்ல குணமா இருந்துச்சு, பெருசாக இப்படி ஆயிப்போச்சு. சின்ன வயசுல நல்ல பிள்ளையா இருந்தான், வளர வளர இப்படி ஆகி போயிட்டாங்க. ஆனா யோசுவா அப்படி மாறல சார். அவன் சின்ன வயசுல எப்படி இருந்தானோ முதிர் வயது வரைக்கும் அவன் அப்படியே தான் இருந்தான். நீங்க வாசிக்கலாம் 24வது அதிகாரம். இப்ப நீங்க திருப்போம் இன்னைக்குள்ள டெக்ஸ்ட். we'll go to 24 verse 1 onwards. வாசிங்க. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சன்னதியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்த அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். இங்க யோசுவா என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்களை எல்லாரையும் வரவழைத்து, ஜனங்கள் நியாயாதிபதிகள் எல்லாரையும் வரவழைத்து தேவனுடைய சந்நிதியிலே அவர்களை வந்து நிறுத்தினான். He brought everybody to the presence of God. எல்லா ஜனங்களும் தேவ சமூகத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறான். Because God wants to talk to the people. ஆண்டவர் ஜனங்களிடத்திலே சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். ஜனங்களிடத்திலே பேச விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்? ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
தேராகுல இருந்து ஆபிரகாம்ல இருந்து இவர்கள் எகிப்துல இது அடிமைகளான காலம் வரைக்கும் நடந்த ஸ்டோரிய ஒண்ணா சொல்லிட்டு வராங்க. இப்படிலாம் பூர்வ காலத்தில் நடந்தது. இந்த கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் கர்த்தர் உனக்கு தருவேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு தந்தாரு. நீங்க அடிமைத்தனத்துக்கு போனீங்க, இப்ப அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்துட்டீங்க. இந்த தேசத்துல கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை எல்லாம் முறியடித்திருக்கிறார். எரிகோவை உங்களுக்கு தந்திருக்கிறார். இங்க தேசத்துல வாழ்கிற எல்லா குடிகளையும் கர்த்தர் உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக முறியடித்து உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக தந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை இங்க யோசுவாவுக்கு சொல்லுகிறார். நீங்க அடுத்த வசனங்களை வாசிங்களேன். இங்க 14வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்கிறான். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, நல்லா கவனிங்க, என்ன அழகா சொல்றான் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி வயது முதிர்ந்த யோசுவா இளைஞர்களுக்கு சொல்றான். Joshua is telling the people of God to fear the Lord. அந்த வசனத்தை ஒன்னு டிஸ்ப்ளேல போடுங்களேன். நீங்க ஆங்கிலத்தை அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, what God is telling, now therefore fear the Lord and serve him in sincerity and in truth. எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. நீங்க கர்த்தருக்கு முதல்ல என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் பயந்தவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். சில நாட்களுக்கு முன்பதாக Facebookல நான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் கிறிஸ்டியன் வர்ஷிப் லீடர் ஒரு வர்ஷிப்ல வந்து யாஹவேன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இப்படி கையை வச்சு இப்படி டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருந்தார். அப்ப அந்த வார்த்தை ஆக்சுவலா இஸ்ரவேலர்கள் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டான், யாவே. ஏன்னா அந்த வார்த்தை அதுதான், அதுக்கு தான் படிக்கணும்னு சொல்றது. படிக்காம இந்த மாதிரி வர்றது தான் இதனுடைய பிரச்சனையே. நம்ம யாவேன்ற வார்த்தையில வவுல்ஸ் கிடையாது. யாவே அப்படின்ற வார்த்தைக்கு வவுல்ஸ் கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய நாமம் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, அந்த நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அந்த வவுல்ஸ் எடுத்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம கூப்பிடலாம், அவர் மகிமைப்படுத்துறதுக்கு. சரி, ஓகே, நீங்க நாமத்தை சொல்ற. ஆனா யாவேன்ற வார்த்தைக்கு டாபிங் பண்றாரு. இப்படி பறக்கிறது யாவே என்ற வார்த்தைக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைபிள் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே நீங்க என்ன செய்யுங்க. God Bible is not telling you should not be happy in the presence of the God. இமேஜர் கொடுங்களேன். ஆண்டவர் சமூகத்துல நீ வந்து சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. G major. The joy of the Lord is my strength. 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 கர்த்தரில் சந்தோஷம் எனக்கு பலன், கர்த்தரில் சந்தோஷம் எனக்கு பலன், கர்த்தரில் சந்தோஷம் எனக்கு பலன், கர்த்தரில் சந்தோஷம் என் பலன். ஆண்டவர்ல சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பலன். ஆண்டவர்ல சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, நீ பயத்துடனே கர்த்தரை சேவி, நடுக்கத்துடனே நீ களிக்கூறு. You be happy but also fear the Lord. என்ன ஃபியருங்க அது? என்ன ஃபியர்? ஆண்டவர் அடிச்சுட்டால் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. சில பேர் அப்படியே நடுங்கிக்கிட்டே உட்காந்துருப்பான், பயந்துகிட்டே உட்காந்துருப்பான். ஏன்னா எங்கடா ஆண்டவர் நம்ம தலையில போட்டு வரும், அந்த பயம் இல்லையா? சில பேர் பயப்படக்கூடாது. என்ன பயம்? ஆண்டவர் என்ன எல்லாரும் ரசிச்சார், ஆடு டான்ஸ், டன் டனக்கன டனக்கன ஆடு டான்ஸ் ஆடு. அப்படியா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல போணுமா? வாட் இஸ் தட் ஃபியர்? சின்ன பையனா இருக்கும் போது எங்க அப்பா என்ன ஓங்கி அடிப்பார்னு பயம் இருந்தது.
சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு எனக்கு பயம். நான் சின்ன வயசுல சேட்டை பண்ணும்போது கேண்டில் கொளுத்தி என் மேல ஊத்திடுவாங்க. கேண்டில் எடுத்தானால சாப்பிட்டுருவேன். கேண்டில் எடுத்தாலே கேண்டில் எடுப்பாங்க, எடுத்துட்டு மேல ஒரு சொட்டு மேல ஊத்தி விட்டுருவாங்க. ஊத்திட்டா அந்த கேண்டில் ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்லியே பயமுறுத்துவாங்க. ஒரு நாள் அப்படி கேண்டில் ஊத்தும் போது கண்ணில் இந்த ஓரமா பட்டுச்சு. அன்னியோட எங்க அம்மா கேண்டில் ஊத்தத விட்டேன். அப்ப சின்ன வயசுல அந்த கேண்டிலுக்கு நான் பயந்தேன். இப்போ எங்க அம்மாவை பார்த்து நான் பயப்படுறேன்னா, எங்க அம்மாவால என்னை அடிச்சிட முடியுமா? கீழே தள்ளி போட்டு மிதிக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என்னையோட எங்க அம்மா ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. ஆனா எங்க அம்மா மேல எனக்கு பயம் இருக்கா? இருக்கு. என்ன மாதிரி பயம்? என்னை அடிச்சு போட்டுருவாங்கன்னு பயமா? இல்ல. என்னைய வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, எனக்கு சோறு கொடுக்க மாட்டாங்கன்ற பயமா? இல்லையா. அவங்க மேல ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை இருக்கு, அதுல ஒரு பயம் இருக்கு. எங்க அப்பாவை பார்க்கும்போது, எனக்கு அப்பா இல்ல, ஆனா எங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை பார்த்தா ஒரு பயம் வரும். ஏன் எங்க அப்பா என்ன அடிச்சிடுவாரு? நோ, I respect him. That's why I fear. ஆண்டவரை நான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். டேப் பண்றதும், ஆடி கலர் லைட்ஸ் போட்டு, ஃபாக் போட்டு, ஸ்மோக் மிஷின் போட்டு ஆடுறது இல்லையா பயம். அது இல்லையா வர்ஷிப். வர்ஷிப் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த வர்ஷிப்ல இருக்கணும். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணும். You have to fear the Lord. ஆண்டவர் சமூகத்துல அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். Hallelujah. You and I should be a person who fears the Lord. ஆங்கில வசனத்தை போடுங்களேன். ஆங்கில வசனம் அவ்வளவு அழகா இருக்குது. You have to fear the Lord. Now therefore fear the Lord, number 1. Number 2, serve him. நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். You have to serve God. பயந்து கர்த்தருக்கு வழிகள்ல நடக்கணும். ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு, இமேஜர் கொடுங்களேன். ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான். 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 அப்ப பயந்து கர்த்தரின் தூய வழியில் நீ நடக்கணும். You have to fear the Lord and serve. நீ ஊழியம் செய்யும் போது ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்யணுமா? ஊழியம் செய்யணும். பிள்ளைங்களுக்கு குறிப்பா சொல்றேன், when you serve God you should fear the Lord and serve God, even if it is a small thing. நீ சின்ன வேலை செய்யலாம். இப்ப எங்களுக்கு இங்க ஜோஹன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்குறோம். என்ன வேலை? நீங்க இங்க என்ன மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இங்க பின்னாடி 1 2 3 4 5 பேர் உட்காந்து இந்த டீம் இந்த ரெக்கார்டிங் 5 பேர் ஒர்க் பண்றாங்க. மெர்லினோட சேர்த்து படிக்கிறதுக்கு 5 பேர் பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்க. இந்த 5 பேர்ல ஜோஹன் ஒரு பையன் இருக்கிறான். அவன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் தான் இதனுடைய ரெக்கார்டிங்கை பார்க்கிறான், அதனுடைய கேமரா ஸ்விட்ச் பண்ற அந்த வேலையெல்லாம் அவன் பண்றான். அப்ப he has a small job in this ministry. அப்ப இந்த சின்ன வேலையை செய்யும் போது கூட he has to realize that this is God's work. Though it might be very small, 2 buttons மாத்துறதுதான், ஸ்விட்ச் பண்றதுதான், கேமரா மாத்தி விடுறதுதான். ஆனாலும் இந்த சின்ன வேலையை கடவுள் மேல இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பார்த்துட்டே இருக்கிறார். So even if it is a small service, it is God's service. ஆண்டவருடைய சிறிய வேலையாக இருந்தாலும் அது ஆண்டவர் சமூகத்துல செய்யணும். ஒரு கதையை நான் இப்படி படித்தேன். ஒருவர் என்ன பண்ணாராம், ஒரு சர்ச்சுக்குள்ள போயிருக்கிறார். நல்ல கவனிங்க, ஒருத்தர் ஒரு சர்ச்சுக்குள்ள போறாரு. அந்த சர்ச்சுக்குள்ள போகும்போது ஒரு அம்மா ஒருத்தவங்க வயசானவங்க சர்ச்சை பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவர் நல்ல ஒரு பெரிய டிப்டாப் நல்ல நைஸ் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அங்கே போய் பாஸ்டரை பார்த்து பேசிட்டு அப்படி போயிட்டார். அடுத்த நாள் வராரு, அதே மாதிரி பார்த்தா அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமையில வேற ஒரு சைடு கூட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல மாப் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுறத பார்த்தா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்ல டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க?
சர்ச்சை பெருக்குறாங்க, மாப் போடுறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரா, அந்த அம்மாட்ட போய் சொன்னாராம், அம்மா நீ வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா டீசெண்டாக இருக்கிற, ஆனால் உன் வேலை வந்து ரொம்ப இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதனால இந்த என்னுடைய கார்டு இருக்கு, இந்த கார்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கார்டை கொடுத்துட்டு, நீ வந்து என்னை ஆஃபீஸில் வந்து பாரு, என்னைய ஆஃபீஸில் வந்து பாரு, உனக்கு வந்து இந்த கூட்டுற வேலையோட ஒரு பெட்டர் வேலையை நான் உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அவங்க ஒன்று சொல்லி சிரிச்சுட்டு ஓகேங்க சரிங்க. நீ எங்கே இருக்கிறீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னா, எனக்கு ஒரு கார்டு இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கார்டு தரேன். 2 பேரும் சர்ச்சை அந்த முடிச்சுட்டு நான் ஒரு நிமிஷம் இருங்க பெருகிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்களை கூட்டு போனான். இவர் கூட்டு போனால் இவர் கார் ஒன்று நின்றுதான். அந்த காருக்கு பக்கத்தில் வேற ஒரு பெரிய ஹை அண்ட் கார் இருந்திருக்கு. அந்த காரை திறந்தாங்களாம். திறந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தாங்களாம். இவர் எந்த கம்பெனியை வச்சிருக்கிறாரோ அந்த கம்பெனியோடைய பில்டிங் இருக்கு இல்லையா, உண்மையாக நடந்த சம்பவம். அந்த கம்பெனியோட பில்டிங் இருக்குல்ல, பெரிய ஹியூஜ் காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸுக்கு சொந்தக்காரங்களே அவங்க தான். இவர் எதை நினைச்சு அப்படி சொன்னாரு, ஏன்னா அவர் செய்து கொண்டு இருக்கிற சாதாரண பெருக்கிற வேலையை பார்த்துட்டு அந்த அம்மாவுடைய தாழ்வான வேலைன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டாங்க. when you come to God, when you serve God, though it might be a small வைப்பிங், ஒரு சின்ன பெருக்கிற வேலையா இருக்கலாம், சுத்தம் பண்ற வேலையா இருக்கலாம், சாதாரண வேலையை நீ செய்கிறவனா இருக்கலாம், கர்த்தர் உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு, even if it is a small work, do it with sincerity. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா சொன்னது. கர்த்தரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உத்தமமாய் சேவிக்க வேண்டும், உத்தமமா சின்சியரா செய்யணும். நான் சில பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப சின்சியரா அதை வேலை செய்வாங்க. வேத வசனம் சொல்கிறது, நீ ஒருத்தன் சின்சியரா ஒருத்தனை பார்க்கறான், ஒருத்தன் சின்ன விஷயத்துல சின்சியரா இருக்கிறானா, வேத வசனம் என்ன சொல்லுது, தன் வழிகளில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ காண்பாயானால் அவன் நீசருக்கு முன்பு நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பு நிற்பானா. even if it is a small work, அது ரொம்ப சின்சியரா ஒருத்தன் பண்றான்னா அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவனை உயர்த்துவார். அதுவும் குறிப்பா கர்த்தருடைய வேலையை என்ன செய்யணும், ரொம்ப சின்சியரா செய்யணும். அடுத்தது உண்மையா செய்யணும். with sincerity and truthfully, உண்மையாக என்ன வேலை கொடுக்கறாங்களோ அதை உண்மையாய் கர்த்தருக்கு முன்பதாக செய்ய வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நீ உண்மையாய் இருக்கிறாயா என்று சொல்லி உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், ரெண்டு நாளாகமம் ஆசாவினுடைய வாழ்க்கைக்கு நம்ம போவோம். ஆண்டவர் ஆகிய கர்த்தர் ஆசாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், 9வது வசனம் என்று நினைக்கிறேன். சாரி, ஆசாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஆசாவை பார்த்து சொல்கிறார். I think verse chapter 16. பதினாறாவது அதிகாரம் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அது குறிப்பா ஆசாவை பார்த்து சொல்றாரு, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எந்த வசனத்தை வாசிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். கரெக்ட்டா 7 ஓகே. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப பயங்கரமான வசனம் இந்த வசனம் பாருங்களேன். யார் ஒருத்தன் உத்தமமா இருக்கிறானோ, whoever is truthful, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, யாருக்குங்க, who will God show his power? உங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கணுமா?
Do you want to see the hands of God in your life? உன் வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையை நீ பார்க்கணுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நீ கர்த்தருடைய வல்லமையை பார்க்கணுமா? உன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்கணுமா? உன் வாழ்க்கையில நீ ஆண்டவருடைய பெரிய காரியத்தை உன் சரீரத்துல பார்க்கணுமா? உன்னுடைய குடும்பத்துல நீ பார்க்கணுமா? ஒரு சீக்ரெட் இருக்கு. உத்தம இருதயம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord ranges throughout the earth. அந்த வசனத்தை ஒன்னு போடுங்களேன். 2 Chronicles chapter 16 verses 9. 2 Chronicles chapter 16 verses 9 on the screen. அப்ப 2 Chronicles chapter 16 verse 9. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவுகிறது. 2 நாளாகமம் 2 Chronicles chapter 16 verse 9. For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong in the behalf of them whose heart is perfect towards him. இது King James version, KJV. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் உடைய டிரான்ஸ்லேஷனை படிச்சீங்கன்னா, whose heart is fully committed to him. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் இது இந்த வசனத்தை படி டிரான்ஸ்லேட், தங்களுடைய இருதயத்துல யார் ஆண்டவரை ஃபுல்லி கமிட் ஆவறானோ, யார் ஆண்டவரை ஃபுல்லா கமிட்மெண்ட்ல இருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம will come back to யோசுவா 24வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், உங்கள் பிதாக்கள் நதிக்காக அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்கிறார். எப்படி சேவிக்கணும்? கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமாய் உண்மையாய் நாம் சேவிக்க வேண்டும். அந்த பிதாக்கள், இவர்களுடைய முற்பிதாக்கள் நதிக்கு அந்த பக்கத்துல வேற தேவர்களை சேவித்தபடினாலே மடிந்து போனார்கள். நீங்க அப்படி சேவிக்காம கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான். இதுதாங்க இப்ப ஹார்ட் ஆஃப் த வசனத்துக்குள்ள நம்ம வரப்போறோம். பண்ணிட்டு 15வது அதிகாரத்துல அவன் சொல்கிறான், 15வது வசனத்துல, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், பார்வைக்கு ஆகாததென்று கண்டால் நீ யாரை சேவிப்பன்னு சொல்லி இன்று தெரிந்து கொள். நதிக்கு சில நேரங்கள்ல உனக்கு கர்த்தரை சேவிக்கிறது ஆகாதது என்று உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீ சேவிக்காம போயிருன்றான். It is very importantங்க. சில பேர் கர்த்தரை சேவிக்காம இவன் என்ன பண்ணுவான், ஆகா வேற காரியங்களை சேவிப்பான். சில பேர் என்ன பண்ணுவான், கர்த்தரையும் சேவிப்பான் உலகத்தையும் சேவிப்பான். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைப்பான், ஆனா தன் சகோதரனிடத்துல அவன் உண்மையற்றவனாய் காணப்படுவான். சகோதரனிடத்துல சண்டை போட்டுட்டு சகோதரன்ட்ட பேச மாட்டான், ஆனா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பான். வேதவசனம் சொல்கிறது, உன் சொந்த சகோதரனை நீ நேசிக்க முடியலன்னா நீ காணாத தேவனிடத்துல எப்படி நேசம் வைக்க முடியும்? If you cannot love your brother, how can you love God who you cannot see? நீ பார்க்கிற உன் சகோதரனிடத்துல அன்பு செலுத்த முடியல, காணாத தேவனிடத்துல எப்படி நீ அன்பு செலுத்துவ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீ பலிபீடத்தில் உன்னுடைய காணிக்கையை செலுத்த வரும்பொழுது உன் சகோதரிடத்தில் ஒரு குறைக்கு நீ உனக்கு இருக்குன்னு சொன்னா, ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு சொன்னா, நீ பலி செலுத்தாத. உன் பலி அங்க வச்சுட்டு போய் ஒப்புரவாகு, பின்பு வா. You cannot worship God fighting with your brother. You cannot worship God if you have grudge against your parents. You cannot worship God if you have something hidden against your siblings. உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு விரோதமா உன் மனசுக்குள்ள கசப்ப வச்சுக்கிட்டு உன்னால ஊழியம் செய்ய முடியாது.
You have to serve God in sincerity. You have to serve God with commitment. நீங்க ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ தேவனை சேவிக்கிறது உனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுனா விட்டுட்டு போ, தேவையில்லை. But if you choose to serve God with sincerity. உன்னை யார் ஆண்டவரை சர்வ் பண்ண கூப்பிட்டது? உனக்கு சர்வ் பண்ணணும், நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு நீ வந்தீனா, நீ சின்சியரா ஊழியம் செய்யலனா பண்ணாத, போயிரு. எனக்கு தெரிஞ்ச சபையில ஒரு சிலர் முன்னாடி இருந்தாங்க, சொந்த சகோதரன் இடத்துல சண்டை போட்டுட்டு வந்து கம்யூனியன் எடுக்க வருவான். நான் சபையில ஓப்பனாவே சொல்கிறது உண்டு, நீ உன் சகோதரன்ட்ட சண்டை போட்டுட்டு, உன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போட்டுட்டு, கெட்ட வார்த்தையில அவனைய போட்டு திட்டி, இவனைய போட்டு பேசி, அவனை அடிச்சு சண்டையை போட்டுட்டு நீ சர்ச்சுக்கு வரதுக்கு நீங்க வராத, வீட்டுல உட்காந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பாரு, இல்ல வேற ஏதாவது உட்காந்து சினிமா பாரு, படம் பாரு, தேவையில்லை. ஏன்னா நீ சர்ச்சுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. Because God does not accept your sacrifice. நீ ஆண்டவர் வந்து அல்லேலூயா பிரைஸ் லார்ட் சொன்னீனா, அந்த பிரைஸ் லார்ட் அல்லேலூயா ஆண்டவருக்கு போகாது. ஏன்னா you are not loving your brother. உன் சகோதரனுக்கு விரோதமா நீ சண்டை போட்டுட்டு நீ சர்ச்சுக்கு வந்து அல்லேலூயா பிரைஸ் லார்ட் சொன்னா நடக்காது. ஏன்னா நீ இந்த டைமை வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிடலாம். What you have to do? Reconcile and come worship God. உன் சகோதரன் இடத்துல reconcile ஆகு. அதுதான் இங்க சொல்றாரு யோசுவா 14வது வசனத்துல, நீ கர்த்தருக்கு பயந்து உத்தமமும் உண்மையுமாய் நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். You have to serve God in truthfulness and in sincerity. அப்படி இல்லனா ஆகாது என்று நீ என்னால முடியாதுங்க. இங்க சொல்லுங்க 15வது வசனம், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள். You choose who do you want to serve. And if it seems evil to you, அந்த வசனம் போடுங்க, if it seems evil to you to serve the Lord, choose you this day whom you will serve, whether the gods which your forefathers served that were on the other side of the flood, or the gods of the Amorites whose land you dealt. சொல்லிட்டு கடைசியில் சொல்ற, நீ என்ன வேணா முடிவு பண்ணிக்க, உனக்கு அவனை சேவிக்கணுமா சேவிச்சுக்க, இவனை சேவிக்கணுமா சேவிச்சுக்க, எதுனாலும் பண்ணு சொல்லிட்டு யோசுவா சொல்றாரு. என்ன ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை பாத்தீங்களேன், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் கர்த்தரையே தான் சேவிப்பேன், நான் சின்சியரா சேவிப்பேன், நான் உண்மையா சேவிப்பேன், நான் உத்தமமாய் சேவிப்பேன், நான் டீவியேட் ஆக மாட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை மாத்திரம் சேவிப்பேன். 3 மேஜர் இமேஜர், நான் ஆண்டவரை மாத்திரம் சேவிப்பேன், நான் ஆண்டவருக்கு மாத்திரம் ஊழியம் செய்வேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரை சேவிப்பது, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். கர்த்தரை சேவிக்காம to serve God, ஆண்டவருக்கு நீ கனத்தை கொடுக்க முடியாம, ஆண்டவருக்கு உன்னை ஊழியம் செய்ய முடியாம உன்னை தடுக்கிறது பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கலாம். ஒண்ணு, என்னுடைய ஈகோ என்னைய தடுக்கலாம். ஐயோ எனக்கு விரோதமா அவன் பண்ணிட்டான், நான் அவனுக்கு கீழே இறங்கி போகணுமா? அவன் சின்ன பிள்ளை இல்லையா? அவன் மேல ஏறி வர வேண்டாமா? உன் ஈகோ உன்னைய சர்வ் பண்ண தடுக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, லீவ் யுவர் ஈகோ. உன்னுடைய ஈகோவை நீ விட்டு கொடு. உன் வாழ்க்கையில உனக்கு வேதனையான காரியங்கள் சில பேர் செஞ்சிட்டாங்களா, உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஈகோவை நீ விட்டு விடு.
கம் டவுன். சில நேரங்கள்ல உன்னுடைய ஆண்டவரை சேவிக்கிற அந்த சேவை உனக்கு சில நேரத்துல லாபத்துக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, பெயருக்காக, நேம் சேக்குக்காக, பல காரியங்களுக்காக என்ன செய்யும்? அப்படியே கொண்டுட்டு இழுத்துட்டு போகும். அப்படி உனக்கு அப்படி இருக்கா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, யாரை சேவிப்பன்னு சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் தீர்மானம் பண்ணணும். If you want to serve God, serve with sincerity. நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்றியா? உண்மையா ஊழியம் செய். சில சபைகள்ல டீக்கனார்களை கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனா இன்னைக்கு கடவுள் தான் தேர்ந்தெடுக்கிறாரான்னு நமக்கு பெரிய டவுட்டா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஈகோ, அவ்வளவு சண்டை, அவ்வளவு பிரச்சனை. ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ எதடா சேவிக்கிற? நீ என்னைய சேவிக்கிறன்னு சொல்லிவிட்டு நீ உன்னதான் சேவிச்சிட்டு இருக்க. You claim that you are worshiping God. You claim that you are serving God. நீ ஊழியம் செய்யற, எனக்கு ஊழியம் செய்யறன்னு சொல்ற. ஆனா நீ எனக்கு ஊழியம் செய்யலடா, உனக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய ஈகோக்கு ஊழியம் செய்யற, உன் பெயருக்கு ஊழியம் செய்யற, நீ பணம் சம்பாதிப்பதற்காக ஊழியம் செய்கிற. உனக்கு லாபம் கிடைக்கணும்னு ஊழியம் செய்யற. கர்த்தர் உன்னை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ லாபத்துக்கு ஊழியம் செய்றியா இல்லை எனக்கு மகிமை தரும்படி ஊழியம் செய்கிறாயா? நீ எனக்காக ஊழியம் செய்யணும்னா ஆண்டவர் சொல்றாரு, you have to worship God, you have to serve God in truthfulness and in sincerity. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிடுறான், ஜோஷுவா வாப்பா கேளு, கர்த்தர் சொல்றது கேளு. என்னது? கர்த்தர் உன்னை அப்படி கூட்டிட்டு வந்தாரு. ஜனங்கள் எல்லாரும் முற்காலத்துல ஆண்டவரை சேவிக்காமல் மடிந்து போனார்கள். இப்போ கர்த்தரை சேவிக்கும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். நீ ஜனங்கள் எல்லாரும், இந்த வசனத்துக்கு அப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா எல்லா ஜனங்களும் ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க? அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. அது எங்களுக்கு வேணாம் ஐயா சொல்லிட்டு நீங்க இன்னும் கீழே படிச்சு வந்தீங்கன்னா யோசுவா சொல்றான், நீ கர்த்தரை விட்டு போனீன்னா, கர்த்தரை சேவிக்காம போனீன்னா கர்த்தர் உன்னை அடித்து நாசம் பண்ணி நிர்மூலமாக்குவார்னு எழுதியிருக்கிறான். ஜோசுவா said, 19வது வசனம் வாசிங்களேன். 24வது அதிகாரம் 19வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களை விட்டு உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து நிர்மூலமாக்குவார் என்றார். உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். God will come against you. வசனத்தை திருப்பி போடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வந்து he will do what? உங்களை கன்சியூம் பண்ணுவார்ன்றான் பைபிள் வசனம். he will hurt you and he will consume you. உங்களை காயப்படுத்தி உங்களை அழித்து போடுவார்னு சொல்லி ஆங்கில வேதாகமம் சொல்லுது. my dear friends, ஆனா 24வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்களேன். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேலர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். ஹalleluya. See, this man not only served God. எனக்கு அப்படி இந்த வசனத்தை படிக்கும்போது புல்லரிச்சே போச்சுங்க. இவன் வந்து தான் மட்டும் சேவிக்கல, மொத்த இஸ்ரவேலர்களையும் கர்த்தருக்கு சேவிக்கிறது கொண்டு வந்தான். அதுதான் சர்வீஸ். It's not only me worshiping God. அதோட நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறோம் மாத்திரம் இல்லையா, நீ வா சேவி. He inspired people to serve God. அந்த இன்ஸ்பயர் பண்ற ஊழியக்காரனை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். God is looking for people who are willing to inspire other people to serve God. அடுத்தவர்களை ஆண்டவரை சேவி. நீ சேவிக்கிறது சந்தோஷம். உன் கூட உன்னை சுத்தி இருக்கிறவன் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு இன்ஸ்பயர் பண்றியா? அவனை யோசுவா பண்ணான். அவன் மட்டும் இல்ல, அவன் செத்ததுக்கு அப்புறம் கூட
மூப்பர்கள் அவனுக்கு பின்னாடி வந்து அவனுடைய டிசைபிள்ஸ் காலம் நெடுநாள் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை சேவிக்கும்படியாய் ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கிற ஒரு கிரேட் மேன் ஆஃப் காட் யோசுவா வந்தான். Because he was a sincere person. எவன் ஒருத்தன் ஊழியத்தை சின்சியரா செய்யறானோ, எவன் ஒருத்தன் ஊழியத்தை உண்மையா செய்யறானோ, அவனுடைய ஊழியத்தினுடைய ஃப்ரூட்ஸ் நீ பார்ப்ப, அவன் ஊழியத்தினுடைய கனிகளை பார்ப்ப. இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்தையும் அவன் கர்த்தர் பக்கமாய் திருப்புகிறவனாய் இந்த யோசுவா காணப்பட்டான். Who is this Joshua? சின்ன பையனா இருக்கும்போது filled with the Holy Spirit. சிறு வயதுல தேவாலயத்துல தங்குறவனா இருந்தான். இப்ப எப்படி கிறிஸ்து பசங்க எல்லாரும் ஜோஷுவா, யோஹான், ஜோயல், நெவின் இவங்கெல்லாம் எப்படி இங்கெல்லாம் ஒர்க் பண்றாங்க, இந்த மாதிரி சின்ன பையனா இருக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் இருந்தவன் தான் யோசுவா. He was a small boy serving in the presence of God. He was filled with the Holy Spirit. You know who he was? நம்ம லைஃப்ல what is your greatest achievement, sir? What is your greatest achievement? நேத்து இறை அன்பு IAS நம்ம தமிழ்நாடுடைய சீஃப் செக்ரட்டரி அவர் பேசிட்டு இருந்த ஒரு பேச்சு, ஒரு 15 minutes ஃபேஸ்புக்கில் வந்து கேட்டுட்டு இருந்தேன். வெரி இன்ஸ்பைரிங். அப்போ அவர் பேசும்போது கடைசி ஒரு பாயிண்ட் சொன்னார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? அவன் அந்த சொசைட்டிக்கு என்ன செஞ்சுட்டு போறான், வாட் ஹி ஹஸ் டன். நம்ம என்ன சொல்றோம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோள் என்ன? கடவுளுக்கு என்ன நீ செஞ்ச, இந்த சொசைட்டிக்கு என்ன செஞ்ச. ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஹேவ் யூ டன் ஃபார் த லார்ட் அண்ட் வாட் ஹேவ் யூ டன் ஃபார் த லார்ட் இன் சர்விங் த சொசைட்டி. இந்த சமூகத்திற்கு நீ என்ன செஞ்சிருக்கிற. மதர் தெரேசா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்ப கல்கட்டால ஒரு தொழுநோய் குஷ்டரோகிங்களுக்குள்ள அந்த தொழுநோய் ஆசிரமத்தை கட்டிட்டு எல்லார்ட்டையும் போய் காசு கேட்குறாங்க. அப்போ ஒரு பயங்கர பெரிய ஒரு ஒரு பெங்காலி அவன் வந்து அவங்க உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் காசு கேட்டாங்க. ஐயா எனக்கு காசு கொடு, எனக்கு வீட்டில் ரொம்ப பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, குஷ்டரோகம் வந்து குஷ்டரோகி பிடிச்சவங்க இருக்கிறாங்க, என்னால் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியல, ட்ரெஸ் கொடுக்க முடியல, உதவி செய்யுன்னு சொல்லி கை நிட்டாங்க. என்ன தான் பண்ணா, வாய் நிறைய பீடா போட்டு அப்படியே குழன்னு வாயில் பீடா வச்சு அப்படியே கையில் பீடாவை துப்பியிருக்கான். நான் சும்மா சொல்ல உண்மையாக சொல்கிறேன். அப்படியே கையில் பீடாவை துப்பினானா, இந்த இதை வச்சுக்கொண்டு துப்பியிருக்கான் கையில். அந்த பீடாவை அப்படியே கையில் மூடி இதை எனக்கு நான் வச்சுக்கிறேன், என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கூடுன்னு இப்படி கை நீட்டினாங்க. If you are a sincere person to God, உன் வாழ்க்கையில் நீ சின்சியரா இருந்தீன்னா உன் ஈகோ இல்லாம நீ ஊழியம் செய்வ. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ராஸ்கல் அறிவட்டார்னு நான் எனக்காடார கேட்டேன் அப்படின்னு நானா தான் சொல்லியிருந்திருப்பேன், உணர்ச்சி வசப்பட்டிருந்திருப்போம். ஆனா இந்த அம்மா ஊழியத்துக்காக முக்கியத்துவம். அவன் she did not serve her ego. நம்ம நிறைய பேர் ஈகோவை சர்வ் பண்றோம். யோசுவா ஈகோவை சர்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். யோசுவா சொல்றான், you serve the Lord with truthfulness and sincerity. என்ன தெரியுமா நடந்தது? அந்த ஆளு his life changed. He gave all his wealth. அவனுக்கு இருந்த அனைத்தையும் ஊழியத்திற்காக கொடுத்தான். அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. எத்தனை பேரு அந்த குஷ்டரோகிகள் அவர்கள் வாழ்க்கை மறுசீரமைக்கப்பட்டது தெரியுமா? ஒன் ஆக்ட், துப்புனா அதை அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. ஈவன் a small spit, ஒரு கேவலமான துப்பல், ஒரு எச்சில் தான், ஒரு சின்ன ஈகோ தான், turned to be a blessing. அது அவங்க அந்த எச்சியா அதை பார்க்கல, அவன் இன்சல்ட்டா அதை பார்க்கல. நம்மளுக்கு நிறைய பிரச்சனை அங்கதான் சார். என்னை இன்சல்ட் பண்ணிட்டான், என்னை வேதனைப்படுத்திட்டான், எனக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், so I will not serve, I will not forgive, I will not love. So God is talking to you, my dear friend. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, are you serving the Lord? கர்த்தரை சேவிப்பது உனக்கு ஆகாதது என்று கண்டால் நீ யாரை சேவிப்பன்னு இன்னைக்கு முடிவு பண்ணு. கர்த்தரையே, என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? பாடி நம்ம முடிப்போம். சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய். பொருத்தனையோடு கூட ஆண்டவரை பார்த்து, நானும் என் வீட்டாருவோ வென்றால்
சேவிப்போம். எல்லாரையும் பார்த்து நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாய். ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு நீங்க ரெடியா? உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னை சர்வ் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கிறியா? பட் இஃப் யூ வாண்ட் டு சர்வ் மீ, யூ ஹேவ் டு டூ வித் sincerity and in truth. And decide today. If you are not doing it sincerely, don't do it. Joshua was an inspiration to many people. உங்களை என்னையும் அநேகருக்கு இன்ஸ்பிரேஷனா கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஏன்னா உத்தமமாய் இருக்கிறவர்களை அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒருத்தனையா பார்க்குது. யாரு கடவுளுக்கு சின்சியரா இருக்கிறா, யாரு உத்தம இருதயத்தோடு இருக்கிறான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த பயணத்துல, இந்த ஜர்னியில அவரை சேவிக்கிற முடிவெடுத்திருக்கிற நீங்க கர்த்தருக்கு உண்மையாய் சேவிக்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை சேவிக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் செவிப்போம். கேட்ட வார்த்தைகள் 30, 60, 100 நம்முடைய இருதயத்திலே பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல மாலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த கேட்ட வார்த்தையின்படி உம்மை உத்தமமாய் உண்மையாய் சேவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் ஈகோவை சேவிக்காம ஆண்டவரே, எங்களுடைய பல நேரங்களில் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய கிரட்ஜஸையும் எங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டியும் பணத்தையும் நாங்கள் சேவிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நாங்கள் உண்மை சேவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களுடைய ஈகோவை எடுத்து போடுங்க. உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரை கிரயம் கொடுத்து நாங்கள் உம்மை சேவிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 எங்கள் இருதயங்களில் பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை தாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபித்து எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏன் சொல்வோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகை எதிர்நோக்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். நம்மை மீட்ட இயேசு ராஜன் உங்களையும் என்னையும் ஆளவே வருவார். நம்மை மீட்ட இயேசு ராஜன் உங்களையும் என்னையும் ஆளுவதற்காய் யூதராஜ சிங்கமாய் திரும்ப வருகிறார். நம்மை பரம கானானுக்கு சேர்த்துக் கொள்ளும்படியாய் அவர் வருகிறார். ஆகவே அவர் வருகையை சந்திக்க ஆயத்தமா? இந்த வாரம் முழுவதும் ஆபத்தான பகுதிகளில் வாகனங்களை ஓட்டுகிற போகிற வருகிற உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த கொரோனா நோயிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பாராக. உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை மகிமைப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. உங்களை இயேசுவின் நாமத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க குடும்பத்தில் உள்ள அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்களை கர்த்தருக்கென்று செய்வோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா எங்க சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் காரணிகளாக மாறுங்கள். Thank you very much friends and family for joining with us today. May God bless us all. Amen.